ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்மோருக்கு கும்பகோணத்துக்கு என்னோடய தம்பி பையன் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டான். அங்கே கும்பகோணத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு செல்ஃபி. அங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்தது, ரொம்ப அழகாக. என் ஹஸ்பண்டோட தம்பி, இவர் கணவரோட தம்பி, அந்த ஃபிஷ் ஃபுட்டு போடுறாரு. எவ்வளோ அழகாக வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த என்ட்ரில் வந்து நின்றுட்டு அதுங்க வாங்குறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அங்கே முன்னாடி வந்து நின்னதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. அதுக்கு வந்து எப்போவுமே வந்து அதை எதிர்பார்த்து யார் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்க்குறாங்களோ அதை வந்து அவங்க கேர் எடுக்கிறவங்கள வந்து அதை எதிர்பார்த்து அதை காத்துட்டு அந்த டைம் வரும்போது கரெக்டாக வந்து அங்கே வர்றதை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஷ்ஷு போடுறது வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். அது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அதை பார்த்து ரசித்து அதை வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் அடுத்த நாள் வந்து ஊருக்கு போகிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்காக என்னோடய ஹஸ்பண்ட், தம்பி, ஒய்ஃப், என்னோடய சிஸ்டர் அவங்க வந்து மாலையெல்லாம் அழகாக கட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஊருக்கு போகிறதுக்கு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு உண்டான அரிசி மாவு, வெல்லம், தேங்காய், பழங்கள் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. கிளம்புறதுக்காக எல்லாம் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு புறப்பட தயாராகிட்டோம். அங்கே ஒரு பக்கத்துலேயே இருந்த ஒரு விநாயகர் கோவிலுக்கு நாங்கள் போனோம். அங்கே ஹஸ்பண்ட் வந்து விநாயகர்கிட்ட வந்து அவங்க வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு விநாயகர் கோவில். அங்கே அருகம்புல் மாலை வந்து சாத்துறாங்க. அந்த விநாயகர் வந்து சக்தி வாய்ந்த விநாயகர். எங்களோட அத்தை, மாமா எல்லாருமே, அத்தம்மா, மாமா எல்லாருமே இங்கே வந்து இந்த கோயிலை ரொம்பவே கேர் எடுத்துப்பாங்க. ஒரு தாமரை பூவை வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த ஒரு பெட்டல்ஸ் எல்லாம் வந்து நான் அப்படியே டக்குன்னு ஒரு தட்டிட்டு நான் வந்து திறப்பேன் அந்த பெட்டல்ஸை. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து பொறுமையாக அந்த தாமரை மலர்களெல்லாம் ரொம்ப அழகாக வந்து அதை விரித்து வந்து நேர்த்தியாக வந்து அதை விரித்து பொறுமையாக வந்து அதை வந்து கிளியராக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர், பழம்பெரும் விநாயகர். பானபுரீஸ்வரர் கோவிலுக்கு எதிர்க்கையே இந்த வந்து விநாயகர் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான விநாயகர். அதை அருகம்புல் மேலே வச்சுட்டு, ஏன்னா வந்து கோவிலோட டைமிங்ஸ் முடிஞ்சு தான் நாங்கள் போனோம். ஸோ அதனால் வந்து அந்த நடை சாத்தியிருந்தாங்க. இருந்தாலும் விநாயகரை முதல்ல சேவிச்சுட்டு தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் தஞ்சாவூருக்கு புறப்படுறதுக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருந்தோம். திருவையாறில் குலதெய்வம் இருக்குது, அங்காள பரமேஸ்வரி கோவில். ஸோ அதனால் வந்து முதல்ல இங்கே வந்து இவர் விநாயகரை வழிபட்டுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்தோம். இங்கே வந்து இந்த கோவிலை வந்து அங்கே கற்பூரம் ஏற்றினாங்க. ஹஸ்பண்ட் வந்து கற்பூரம் ஏற்றி ரொம்ப அழகாக வந்து தெய்வத்துக்கு வந்து தீபம் வந்து காமிச்சாங்க. அங்கே ஐயர் வந்து உள்ளே பூட்டி இருந்ததுனால ஒரு சின்ன அகல் விளக்கில் வந்து கற்பூரம் காமிச்சோம். இதுதான் பானபுரீஸ்வரர் கோயில். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு அந்த எதிர் சந்திலேயே இந்த கோவில் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த ரூட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பானபுரீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா, அதுக்கு எதிர்க்க தான் இந்த விநாயகர் கோவில் இருந்தது. இதுதான் வந்து நம்ம வீடு. கும்பகோணத்தில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்டோட தம்பி, ஒய்ஃபு அண்ட் பொண்ணு, இவங்கெல்லாம் தான் இங்கே இருக்காங்க. ரொம்ப பூர்வீகமான ஒரு வீடு, ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் வீட்டில். அந்த சரௌண்டிங்கே ஒரு தெய்வீகமாக இருக்கும். எனக்கு இங்கே வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு அவங்க எல்லாம் ஓப்படியார் வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஹஸ்பண்டோட தம்பி, ஒய்ஃபு மகேஸ்வரி, அவங்க எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. இது பாருங்கள், பூஜை ரூம் தான் இது. இது வந்து புதுசாக வந்து அழகாக, ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை ரூம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும். இது வந்து என்னோடய மகள், இவளும் வந்து இன்னொரு மகள், அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி பொண்ணு அபின்னு பேர், அவள் பேர் ஜனனின்னு பேர். இவங்க வந்து இப்போ கார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டோம். வாசலில் பாருங்கள், ரொம்ப அழகாக அந்த மருதாணி இலைகள், அந்த மாதிரி வந்து மணி பிளான்ட்டு, இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. பிளான்ட்ஸ் எல்லாம் மாடியில் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. இது வந்து கார்னர் வீடு அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கும். எப்போவுமே அந்த ஸ்ட்ரீட் ஆக்டிவாக இருக்கும். கார் வந்து எல்லாமே லக்கேஜ் எல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வரசக்தி விநாயகர் கோவில், நாங்கள் அதுக்கு தான் போயிட்டு வந்தோம். எல்லாருமே வந்து புறப்பட தயாராகிட்டாங்க. ஹஸ்பண்ட், அவங்க தம்பி ஒய்ஃபோட அக்கா, அவங்களோட பொண்ணு, அவங்க மருமகன், இவர் எல்லாருமே வந்து காரில் புறப்பட தயாராகிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து சும்மா கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. யூடியூப்பில் வந்து போடுறதுக்கு உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நீ வந்து 200 கொடுக்கணும், 500 கொடுக்கணும்னு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க என்ன. ஏன்னா யூடியூப்பில் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க்கில் வந்து அனுப்பும்போது உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து எதுவுமே டவுன்லோட் ஆகிற பிரச்சனை இருக்காது, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எப்போவுமே வராது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக என்னோட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் ஷேர் பண்ணுறேங்க. இந்த பாருங்கள், உங்களோட தம்பி ஒய்ஃப் அவங்க மகேஸ்வரி, அவங்களோட அக்காவோட ஹஸ்பண்டு, அவங்க பொண்ணு, அவங்க மருமகன் எல்லாருமே எங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கூட இருக்காங்க பாருங்கள், ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள், மாலா அக்கான்னு பேர். இவங்க பேர் அம்மு. ஹஸ்பண்ட் தான் வந்து கார் வந்து ஓட்டுறாங்க.
தெய்வத்தை வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு ஊருக்கெல்லாம் வரும்போது மட்டும்தான் நம்மளோட கவலைகள்லாம் மறந்து ரொம்பவே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவேன் நான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த இயற்கையான அந்த சூழல்கள் 2 பக்கமும் இந்த மரங்கள் சூழற இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மைண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து அடிக்கடி வரமாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மனசு வந்து அடிக்கடி இது மாதிரி ஏங்கும். இங்கே வந்துட்டு போனாலே எனக்கு அது அடுத்த அந்த 1 மாதம் வரைக்குமே எனக்கு வந்து மைண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எப்போவுமே இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பிடிக்கும். வழியில் வந்து ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்ருவோம் குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து வழியில் ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்தினோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இங்கே வந்து ஒரு விநாயகர் ஆலயம் வந்து வச்சுருக்காங்க. செல்வ விநாயகர் ஆலயம் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு வந்து இதை வந்து நிறுவியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறோம். பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி அந்த விநாயகர் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமான ஒரு சூழலில், அமைதியான ஒரு சூழலில் இந்த செல்வ விநாயகர் ஆலயம் இருக்குது. அங்கே வந்து எல்லா விநாயகரையுமே வந்து சுற்றி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். பால விநாயகரில் ஆரம்பித்து வரிசையாக வந்து தருண விநாயகர் இந்த மாதிரி வந்து நிறைய விநாயகர் இருக்குது. இதில் பாருங்கள் ஒரு அரை குத்து விளக்கு அதை வந்து அப்படியே செவுத்தில் பதிச்சிருக்காங்க. அந்த ஒரு சரி பாதியாக இருக்குது, மீதி பாதி இல்லை. அது வந்து அப்படியே ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய மகளை எடுக்க சொன்னேன். பக்தி விநாயகர், வீர விநாயகர் ரொம்ப அழகாக அவள் வரிசையாக எடுத்துக்கிட்டே வந்திருந்தா. சக்தி விநாயகர், துஜை விநாயகர், பிங்கள விநாயகர், இப்படி வரிசையாக உத்திஷ்ட விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். விக்ன விநாயகர்னு இந்த மாதிரி வரிசையாக வந்து எடுக்க சொன்னேன். ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்கா பாருங்கள். எல்லா விநாயகரையும் சுற்றி பிரதிஷ்டை பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். இதை வந்து பார்க்குறதே ரொம்ப ஒரு அரிதான விஷயம். இந்த இடத்துல இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி வந்து கும்பகோணத்துலேருந்து திருவையாறு ட்ராவல் பண்ணுற இடத்துல நீங்கள் இதை பார்க்கலாம். எல்லாருமே வந்து செல்வ விநாயகரை எல்லாருமே வந்து வணங்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலோட அவர் வந்து விநாயகரை வந்து நாங்களும் வந்து சுற்றி வலம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வலம் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டே எல்லாம் வந்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்கும்போது. அங்கேயே உட்காந்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்தது இதை பார்க்கும்போது. ஏன்னா விநாயகரோட அந்த ஒரு குணமே அதுதானேங்க. ரொம்ப வந்து எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விநாயகரை. என்னோடய மகளும் நின்று வணங்கிட்டுருக்கா. தம்பி ஒய்ஃபோட அக்கா பொண்ணும் நின்று வணங்கிட்டுருக்கா. பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ஒரு ஹோட்டல். ஏன்னா மார்னிங் சீக்கிரமே நாங்கள் கிளம்பிட்டோம். காஃபி மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்டு வந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி போய் கேட்டு வந்தாங்க, செந்தில்னு பேர். அங்கே வந்து எல்லாம் இருக்குது, வாங்க அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே போய் ஹோட்டலில் போயிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட உக்காந்தோம். ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் எல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே பாருங்கள் இட்லி வந்து 5 ரூபா தான் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வடையெல்லாம் 5 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த சரௌண்டிங்லலாம் வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இட்லி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி அவங்க சர்வ் பண்ண இதெல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாருமே எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அந்த நேரத்துக்கு பசி நேரத்துக்கு நல்லா இருந்தது பாருங்கள். எங்கள் மச்சின ஃபேமிலி எல்லாருமே எல்லோரும் தோசை சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்றாங்க. அடுத்து டீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே வெளியில் வந்து உட்காந்து டீ சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள் மரத்துலேயே வந்து ஒரு டேபிள் வந்து டைனிங் டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மரத்தை வெட்டிட்டு அது மேலே இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வந்து இறங்கிட்டோம். திருவையாறு அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம் கோயிலுக்கு வந்து இறங்கிட்டோம். பின்னாடி போயிட்டு கை காலெல்லாம் அலம்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பின்னாடி பின்புறம் இந்த மாதிரியான புத்து, அம்மன் எல்லாமே இருக்கும். நிறையா அங்கே மரங்கள் எல்லாமே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு உள்ளே வரும்போது அப்படியே ஏதோ ஒரு மனபாரங்களெல்லாம் இறங்கின மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. வாழைப்பழமெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இதில் வந்து அகல் விளக்கு வந்து ஒரு 11 விளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. அந்த அகல் விளக்கு எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அகல் விளக்கெல்லாம் எடுத்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து மாவுக்கு உண்டானது என்னோடய சிஸ்டர். அவங்க வந்து இந்த மாவுக்கு உண்டான அந்த நெய், அரிசி மாவை வந்து அரிசியை வந்து லைட்டாக கழுவிட்டு அதை அப்படியே வந்து ஆய வச்சு அதை வந்து அரைச்சி அதுலேயே ஏலக்காய் போட்டு அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு
அதுக்கு தேவையான வெல்லமெல்லாம் வந்து நுணுக்கி எல்லாமே வந்து ரெடியாக கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து இந்த விளக்குக்கு வைக்கிறதுக்கு உண்டான அந்த மஞ்சளையும் அதுக்கு தேவையான குங்குமத்தையும் நம்ம வந்து கொட்டி வச்சு அந்த விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டானது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து மாவிளக்கு மாவு வந்து போட்டு அதை வந்து அம்பாளுக்கு அந்த மாதிரி விளக்கு போட்டு அந்த மாதிரி செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்போல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலலாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே நம்மளோட அந்த நேர்த்தி கடன்களெல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. எங்களோட தம்பி ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்கா மகள் தீபான்னு பேர். நாங்கள் அம்முன்னு செல்லமாக கூப்பிடுவோம். அவள் வந்து அந்த விளக்குக்கு உண்டானதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அவள் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. நான் மாவிளக்கு மாவு வந்து நான் பிசைகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி பிசைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கொடுத்ததே இல்லைங்க. ஏன்னா வந்து வீட்டில் எல்லாம் பெரியவங்களாக என்னோடய ஓப்படியார் இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் மகேஸ்வரி, அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அடுப்பில் உட்கார்றது கொள்வது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒரே ஒரு முறை மட்டும் நான் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த செகண்ட் டைமாக நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேங்க. இது வந்து இந்த நெய் லைட்டாக போட்டு அந்த அரிசி மாவில் வெல்லம் வந்து போட்டு அதில் வந்து அந்த நெய் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் அதை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து செய்யக்கூடாதுன்றது எண்ணம் கிடையாது. எல்லாமே அவங்களே பண்ணுறதுனால சரி அவங்க வந்து வெல்லம் பாதி போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் மீதி வெல்லம் எல்லாமே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். சொல்லிவிட்டு எல்லா வெல்லத்தையுமே போட்டுற சொன்னேன், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி, அதில் வந்து கொஞ்சமாக நல்லா முதல்ல ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி வெல்லம் போட்டுட்டு பிசையும் போதே கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் வருது. அதில் வந்து நெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமான்னு கேட்டுட்டு அதை வந்து நான் வந்து இப்போ வந்து நெய் போட்டு கொஞ்சம் பிசைகிறேன். இது வந்து நல்லா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். அவங்க வந்து இந்த விளக்குலலாம் வந்து எங்கள் அம்மு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறா. ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக வந்து புகுந்த வீட்டிலலாம் ரொம்ப அழகாக பொறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணுங்க. அருமையாக வேலை செய்வாள். ஹஸ்பண்ட் வந்து பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நான் அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதை வந்து பழைய நினைவுகளெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து என்னோடய நாத்தனார் கூட போய் தான் இந்த மாதிரி நான் வந்து மாவிளக்கு மாவு பிசைஞ்சேன். அதுதான் வந்து நினைவுக்கு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததில்லை அப்படின்னா நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேங்க. எனக்கு இந்த மாதிரி அதை பிசைஞ்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு தடவை மட்டும்தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இத்தனை வயசுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம என்னை எல்லாருமே அப்படி பார்த்துக்குவாங்க. ரொம்ப அழகாக வந்து எனக்கு எந்த வேலை தெரியுமோ அதை மட்டுமே செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. எங்களோட மகேஸ்வரி என்னோடய ஓப்படியார் வந்து சிஸ்டர், அவங்க வந்து பதம் பார்க்குறாங்க. அது உருண்டை பிடிக்கிறதுக்கு வருமா அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து அவங்க பார்த்து எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க 2 பாதியாக பிரிச்சுக்கணும் மாவிளக்கு மாவு போடும்போது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி 2 பாதியாக பிரித்து அப்போ தான் அது உருண்டை கரெக்டாக 2 உருண்டை சரிசமமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி நான் வந்து எப்படி வரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது கரெக்டாக வரணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பயமும் இருந்தது. அது கரெக்டாக வந்துருமான்னு ஒரு டவுட்டாக இருந்தது. என்ன ஆச்சரியம், பிசைய நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. பாருங்கள், அது இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆஹா, இந்த மாதிரி பிசைஞ்சால் இந்த மாதிரி வருமா அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் நினைப்பேன் அது வந்து ரொம்ப கஷ்டம், அந்த மாவிளக்கு மாவு பிசைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், நமக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது அப்படின்லாம் நினச்சிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகாமல் இருப்பேன். இப்போ தான் வந்து நான் ப்ராக்டிக்கலாக அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓகே, ஏதோ அதை நம்ம வந்து தெரிஞ்சு கூட நம்ம கூட பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நானாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எது ஒன்றுமே நம்ம வந்து கற்றுக்கிற வரைக்கும் தான். நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம வந்து பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் நமக்கு வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஸோ அதனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாமளும் வந்து அதை வந்து செய்யறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அப்படின்னே தான் நான் இருப்பேன். அதனால் வீட்டில் நான் மாவிளக்கு மாவே போட மாட்டேன். எந்த சாமி கும்பிட்டாலும் சரி ஒரு மாவிளக்கு மாவு போடணும்னு சொல்லுவாங்க. தெரியலங்கிறதுக்காகவே நான் அந்த மாவிளக்கு வந்து போடாமலே இருப்பேங்க. எனக்கு வந்து பயமாக இருக்கும், சரியாக வரலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே ஏதோ ஒரு இதில் இருந்தேன். அது இந்த மாதிரி உருண்டையாக வந்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, வந்துருச்சு, நல்ல விதமாக வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அழகாக 2 உருண்டை பாருங்கள், நிறையா சமமான அளவில் 2 உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் வந்து ஒரு சின்னதாக வந்து இப்படி கையிலேயே நான் ஹோல் போட்டேன். என்னோடய ஓப்படியார் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அழகாக வந்து அந்த ஒரு லெமனில் வந்து இப்படியே லைட்டாக அதை செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஹோல் போடுறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்கள். எனக்கு வந்து அந்த மாதிரி தெரியல, நான் வந்து போட்டது அப்படியே சட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு கூட நான் நினச்சேன்.
அது ரொம்ப அழகாக வந்து ஒரு ஏந்தலாக வந்து ஒரு குழி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதில் வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்ருக்கேங்க. அந்த 5 பக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து மஞ்சளும் குங்குமமும் 5 பக்கமாக வந்து அதை வச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே அவங்க வந்து ஒரு அழகாக வந்து அந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் பதமாக வந்து அவங்க ரவுண்டாக பிசைஞ்சிட்டாங்க. பிசைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம வந்து லைட்டாக ஹோல் போட்டு அதில் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இதை மாதிரி வந்து நம்மளோட குலதெய்வம் ஆலயத்தில் இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி மாவிளக்கு மாவெல்லாம் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நெய் போட்டுட்ருக்கேன். அது வந்து கொஞ்சம் அந்த நெய் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் அப்படி அந்த கட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அது வந்து அதனால் நான் வந்து சரி கொஞ்சம் விரல்லேருந்தே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து திரிநூல் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு இந்த மாதிரி வந்து போடுறது எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு கூட மாவிளக்கு மாவெல்லாம் போடுவாங்க. அப்போல்லாம் யாருக்கும் உடம்பு முடியல, எங்கே வலிக்குதோ, ஒரு நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னாலோ தலைவலின்னு சொன்னாலும் அம்மா அந்த மாதிரியெல்லாம் படுக்க வச்சு அந்த மாதிரியெல்லாம் வந்து மாவிளக்கு மாவை நெத்தியிலையோ நெஞ்சில் இது மாதிரிலாம் நான் வச்சு போட்டு நான் பார்த்துருக்கேன். நான் இதெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி மாவிளக்கு மாவு போடுறேன்னு வேண்டிக்கிட்டால் அது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து பலிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து குலதெய்வ வழிபாட்டை செய்ய செய்ய கண்டிப்பாக அதோட பலனை வந்து நம்ம வந்து கண்கூடாக வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. நீங்கள் வந்து அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும். முக்கியமாக வந்து நம்ம வந்து சொந்தங்களோட சேர்ந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து சொந்தங்களோட சேர்ந்து எல்லாரும் ஒத்துமையாக இந்த மாதிரி வழிபடுற பட்சத்தில் என்றைக்குமே கூட்டு பிரார்த்தனைங்கிறது உடனடியாக வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம உறவுகள் எல்லாருமே வந்து இந்த காலத்தில் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்கங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். என்றைக்குமே வந்து எந்த ஒரு விசேஷங்கள் எந்த ஒரு இது பண்ணும்போதும் நம்ம வந்து எல்லாருமா வந்து முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் எல்லாருமா கூடி இருந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து பூஜைகளெல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த காலத்து பெண் குழந்தைகளுக்கு நான் சொல்கிற அட்வைஸ். அதுதான் எல்லாருமே வந்து கூடி இருந்து எல்லாம் ஒன்று கூடி எந்த ஒரு விஷயமும் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மனநிறைவு வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. எப்பவுமே தனியாக இருக்கணும், நம்ம தனியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. அவங்க பூ மாலை இதெல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் மாவிளக்கு மாவுக்குன்னு தனியாக வந்து வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய்ன்னு சொல்லிட்டு மாவிளக்கு மாவுக்கு தனியாக ஒரு அர்ச்சனை பண்ணணுமா, அது எனக்கு தெரியாது. இப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பட் நான் கூட போவேனே தவிர நான் அதை கவனித்ததில்லை. இந்த தடவை தான் கவனித்தேன். ஒரு தாமரைப்பூ வந்து ஒரு 4 இருந்தது. சரி அதை வந்து கொஞ்சம் தட்டி அதை வந்து சரி பண்ணி அதை வந்து விரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து விரித்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. அது வந்து ரொம்ப அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால இப்படி இதுவாக இருக்குது பூவு. இது வந்து எலுமிச்சை மாலை 51 பழம் வந்து எடுத்து அதை வந்து மாலையாக கோத்துருக்கோம். எலுமிச்சை மாலை வந்து கோத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விசேஷம். எலுமிச்சை மாலை சாத்துறதுங்கிறது வந்து ரொம்ப அம்பாலை வந்து குளிர்விக்கக்கூடிய ஒரு விஷயம். விளக்கு வந்து எல்லாமே திரி போட்டு வச்சாச்சுங்க. அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து செட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி அரிசி, வெல்லம், நெய் இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஒரு தட்டில் வந்து அதையும் வந்து ரெடியாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். அச்சு வெல்லம், பச்சரிசி, நெய் இது 3யுமே வந்து கோயில் நெய்வேத்தியத்துக்கு அவங்க பயன்படுத்திக்குவாங்க. முதல் விளக்கு மட்டும் நான் வந்து 1 மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஏற்றினேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து ஏற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து ஏற்றுறாங்க. என்னோடய மகள் ஜனனி வந்து முதல்ல அடுத்த விளக்கு வந்து அவள் வந்து ஏற்றுறா பாருங்கள். எல்லோரும் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஏற்ற சொல்லணும். அந்த தட்டுக்குள்ளேயே வச்சு ஏற்ற சொன்னதுங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான விஷயமாயிடுச்சு. எல்லாருமே வந்து கையெல்லாம் சுடும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி தட்டுக்குள்ளேயே ஏற்றிட்டு நம்ம கோவிலை சுற்றி வைக்கலாமே, அங்கே போய் நின்று காற்றடிச்சிதுன்னா அது வந்து அங்கே போய் கஷ்டமாயிடும் ஏற்றுறது அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணேன். அந்தந்த இடத்துல வச்சு ஏற்றும்போது அது காற்றடிச்சிதுன்னா அணைஞ்சு போயிடும், அதனால் இங்கேயே ஏற்றிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நான் வந்து இந்த பிளேட்டில் வந்து இப்படி ஏற்ற சொன்னேன். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, கை சுட்டுருன்னு நினைக்காம இந்த மாதிரி ஏற்ற சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு. ஆனால் என்னோடய உறவுகளெல்லாம் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தட்டுக்குள்ளேயே வச்சு இதை எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க ஆசைக்காக நம்ம வந்து பரவாயில்ல, நம்ம அதே மாதிரியே நம்ம ஏற்றுவோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு மனசில் அந்த பாச உணர்வோடு அவங்க வந்து மனசை வந்து புரிஞ்சு அவங்க அந்த மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து கை சுற்றாமல் இருக்கணுமே எல்லாருக்காகவும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அவங்க வந்து அங்கங்கே சாமிக்கிட்டே வச்சு ஏற்றிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றினதை பார்க்கும்போது அப்படியே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு.
அது வந்து குச்சி வந்து ரொம்பவே எரிஞ்சிருச்சுங்க, டக்கு டக்குன்னு எரிஞ்சிருச்சு. வேக்ஸில் இருக்கிற மேட்ச் பாக்ஸ்னால் வந்து அது ரொம்ப இதுவாக இருக்கும். எங்கள் மாலா அக்கா அப்படியாரோட மாலா அக்காவோட ஹஸ்பண்ட் ராமமூர்த்தி மாமா அவங்க வந்து அடுத்தது அந்த விளக்கு ஏற்றுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து பெரியவங்கலேருந்து அப்படியே ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஒரு விளக்கு அப்படியே ஏற்றிட்டே வராங்க. ஹஸ்பண்டோட தம்பி அங்கே செந்தில் மாமா அவங்க வந்து ஏற்றுறாங்க. அவங்க ஒரு விளக்கு வந்து அவங்க ஏற்றுனாங்க. எல்லாருமே வந்து அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது சரியாக வந்து எரிய மாட்டேங்குது, அணைஞ்சு போயிடுது அந்த குச்சியில். டக்குன்னு வந்து ஏற்றும் போது அப்படியே எல்லாத்தையுமே வந்து அப்படியே குச்சி வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுதுங்க. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க எல்லாருமே. கஷ்டப்பட்டு அதை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். அது ஹஸ்பண்ட் சொல்லும்போது நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், அடாடா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஒவ்வொரு விளக்காக ஏற்றுறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஏற்றுறாங்க பாருங்கள். அப்போ வந்து என்னை வந்து அவங்க வந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க, நீ பார்த்துட்டே இரு, நீ வந்து கடைசி விளக்கு ஒன்று ஏற்ற விட்றோம் பாரு, ஃபஸ்ட்டு வந்து விளக்கெல்லாம் எரியாதப்போ நீ ஒரு விளக்கு ஏற்றிட்ட, அதனால் ஈஸியாக கை சுடாமல் ஏற்றிட்ட, உன்னை வந்து கடைசியாக நான் விளக்கு ஒன்று ஏற்ற விட்றோம் பாருன்னு. பாருங்கள், எங்கள் மாப்பிள்ளை சரவணன் அவர் வந்து பாருங்கள், அவர் வந்து வெளியில் எடுத்து வச்சு உஷாராக ஏற்றிடுறாரு பாருங்கள். நான் மாப்பிள்ளைன்னா யாருன்னு நினச்சிங்க, சும்மாவா அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து என்னையும் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் விளக்க வந்து அப்படியே வந்து அங்கே நடுவில் வந்து ஏற்றுறதுக்கு கொஞ்சம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. எங்கள் ஓப்படியார் மகேஸ்வரி அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே அந்த ஒரு விளக்கோட இன்னொரு விளக்கு திரியை கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். யாரும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து நான் ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக அந்த மாதிரி வந்து நான் பற்ற வைக்காமல் அந்த மாதிரி ஒரு விளக்கோட இன்னொரு விளக்கை கனெக்ட் பண்ணி வச்சேன். அது வந்து எல்லாருமே வந்து பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த விளக்கெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அது பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த தீபத்தோடு இருக்கிறத பார்க்கும்போது ஆசையாக நான் வந்து அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டேங்க. அழகாக என்னோடய பொண்ணு வந்து அதை வந்து ஒரு வீடியோ எடுத்தா. அதை வந்து ஒன்று ஒன்றா வந்து சுவாமிக்கிட்ட எல்லாமே வந்து ஒவ்வொரு சுவாமிக்கிட்டேயும் அது என்ட்ரன்ஸில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறோங்க. கோவிலை வந்து நீங்களும் அதை வந்து பார்க்கணும் இல்லையா, அதனால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பிரபலமாக ரொம்ப அழகாக அந்த ஆடி திருவிழாவாக இருக்கட்டும், ஆவணியாக இருக்கட்டும், அந்த மாசி மாதத்தில் வர மசான கொள்ளை இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பிரபலமாக ரொம்ப நல்லா நடக்கும். இப்போ வந்து என்னோடய பொண்ணு ஜனனி மதுரை வீரனுக்கு அவள் வந்து அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்து அவள் வைக்கிறாள். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதை வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அம்மன் எல்லாமே இருக்கும். வந்து காட்டேரிக்கு வைக்கிறா. அங்கே வந்து பேச்சியம்மன் நடுவில் இருக்கிறது பேச்சியம்மன். இது வந்து காட்டேரி. இதெல்லாம் வந்து வீட்டில் காட்டேரி எல்லாம் கும்பிடுவாங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதுவான பாதுகாப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், சுற்றி இருக்கிற தெய்வங்கள் எல்லாத்துக்குமே வந்து அங்கே வந்து விளக்குங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இது வந்து நம்ம கோவில்களில் ரொம்ப பழமையாக நம்மளோட குலதெய்வம் கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து பிள்ளைங்களோட வரும்போதும் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்குன்னு வந்து இந்த மாதிரி வந்து நாம் வந்து வழிபட்டுட்டு போகிற பட்சத்தில் நம்ம தங்கு தடை இல்லாமல் நம்ம போகிற வழியில் எல்லாமே நமக்கு வந்து நல்லா ஒரு பாதுகாப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பூசாரிக்கிட்ட எல்லாமே எடுத்து நம்ம வந்து கொடுத்துட்டோங்க. உள்ளே எல்லாம் வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ மாவிளக்கு மாவு வந்து ஏற்றணும். மாவிளக்கு மாவை வந்து நெய் விளக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோங்க. அதில் இது வந்து ஏற்றி அது வந்து விசேஷமாக வந்து அம்பாலோட முன்னாடி வந்து அதை வந்து அங்கே வைக்கணும். அதுக்காக வந்து உள்ளே இப்போ மாலையெல்லாம் போடுறதுக்கு அவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அவர் வந்து வாங்கிட்டு போவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மாவிளக்கு மாவையும் அவரே பூசாரியே வந்து வாங்கிட்டு போவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்களே உள்ளே வந்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தயங்கிக்கிட்டு வெளியில் நின்னேன். அவர் இல்லை, நீங்களே வந்து மாவிளக்கு மாவை வந்து நீங்களே உள்ளே கொண்டு வந்து வச்சுடுங்க அப்படின்னாரு. அங்கே வந்து விநாயகர் இருந்தது. ஸோ அந்த விநாயகர்கிட்ட வந்து நான் அந்த எடுத்துகிட்டு வந்து நான் அதை வச்சுட்டேங்க. அது எனக்கு உள்ளே என்ட்ரானதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சரிசி அந்த வெல்லம் எல்லாம் அவரே வந்து வாங்கிக்குவாரா இல்லை நம்மளே கொண்டு போய் வைக்கணுமான்னு ஒரு குழப்பம் இருந்தது. தெரியாமல் அந்த அங்காள பரமேஸ்வரியை நான் எடுத்துட்டேன். அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். இருந்தாலும் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணணும், எல்லாராலையும் வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களாமும் தரிசனம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த அம்பாலோட அந்த கர்ப்பகிரகத்தை வந்து நான் அப்படியே எடுத்தேன். ஏன்னா இப்போல்லாம் எடுத்தே வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வீடியோ கால்லே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து வரிசையாக நின்று அந்த
தெய்வ வழிபாட்டில் எல்லாருமே வந்து ஈடுபாடோடு நிற்கிறவங்க. எல்லோரும் முடிச்சாச்சு. இப்போது எல்லாம் அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் மாவிளக்கு மாவு என்ன ஒரு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. முதல்ல போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடன்னு இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் வெல்லம் அதிகமாகிடுச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் வந்து நல்லாவே இருந்தது. அந்த மாவிளக்கு மாவு அப்படி ஒரு டேஸ்ட்டு. அந்த தேங்காயை உடச்சி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து தேங்காயை உடச்சி கொடுத்தாங்க. அந்த தேங்காயோடு அந்த மாவிளக்கு மாவையும் அந்த தேங்காவையும் அந்த அப்படியே அந்த பல்லுலேயே அந்த கரண்டி சாப்பிட்றது ஒரு தனி சுகந்தாங்க. இப்போல்லாம் கோவில்களில் அந்த மாதிரியெல்லாம் கிராமத்து சைட்லேயோ இல்லை நம்ம ஊருங்களில் மட்டும்தான் அதெல்லாம் நடக்குது. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. எங்கள் மாலா அக்கா கிட்ட வந்து தேங்காயை வந்து கடித்து சாப்பிடுங்க வீடியோ எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அக்கா போஸ் கொடுக்குறாங்க. இல்லை தேங்காய் கடிங்கக்கா நான் அவங்கள எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு வெக்கத்தோடு ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. மகள் சொல்கிறா பாருங்கன்னு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. தேங்காய் வந்து ரொம்ப முத்தன காயாக இருந்ததுனால ஒரு அளவுக்கு மேலே கடித்து அதை வந்து கிளியராக எடுக்கவே முடியாமல் இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் மச்சினன் தான் வந்து எடுத்துகிட்ருக்காரு. செந்தில் மாமா தான் எடுத்துகிட்ருக்காங்க இதெல்லாம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் இந்த குலதெய்வம் கோயிலில் இந்த மாவிளக்கு மாவோடு அந்த தேங்காயை சாப்பிட்ற அந்த சுகமே வந்து தனிதாங்க. காரில் ஏறிட்டோம், கிளம்பிட்டோம். வழியில் நாங்கள் வந்து அந்த லிச்சி ஃப்ரூட் வாங்கினோம். அதை எடுக்க மறந்தாச்சு. இந்த சின்ன சின்ன கொய்யா நல்லா இருக்கும்னு எங்கள் பொண்ணு அம்மு சொன்னால் அதனால் வாங்கினோம். அந்த கொய்யா வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அது வந்து ஒரு செங்காயாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருந்தது. அடுத்து அப்படியே வர வழியில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள். அங்கே வந்து அந்த இடம் இருக்குமா அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு, உள்ளே வந்து கூட்டம் இருக்கா என்னன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு, நான் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போக முடியாது ரொம்ப கூட்டம் இருக்கும்னு நினச்சே முடிவு பண்ணோம். பட் மச்சினை வந்து கூட்டம் இல்லை வாங்க உள்ளுக்குள்ளே போனால் ஒரு 1/4 மணி நேரத்தில் சுவாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அந்த கோவிலுக்கு உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. சரியான கூட்டம் இருந்தது. ஆனால் அவ்வளோ கூட்டங்களும் வந்து எப்படி எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கூட்டம் எதனால் இருக்குது அப்படின்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, முதல் ஞாயிற்றுக்கிழமைங்கும்போது அந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ரொம்ப வந்து கூட்டம் இருக்கும் கோவிலில். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பக்கத்தில் நிறைய கடைகள், அந்த கடைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி திருவிழா சமயத்தில் வந்து இன்னும் கடைகள் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து பக்கத்தில் கடைகளெல்லாம் பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தேன். 2 பக்கமுமே ரொம்ப அருமையான ஃப்ளவர் வாசங்கள், பீங்கானோட ஜாடிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ண பொருள்கள், நிறைய பொம்மைகள், நிறைய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், நிறைய பைகள், ஹேண்ட்பேகு, கூடை, இந்த மாதிரி வந்து நிறையா இருந்தது. எங்களோட ரிலேட்டிவ் வந்து அங்கே வந்து ஒரு கடை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையை நோக்கி தான் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்களோட செப்பலை வந்து அங்கே கழட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து காலில் செப்பல் இல்லாமல் நடக்க முடியல. ஸோ 2 பக்கமுமே வந்து இந்த மாதிரியான அந்த கடைகளெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பொண்ணு தான் என்னை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. ஸோ நீ போ நான் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளை போக சொன்னேன். ஸோ குழந்தை நடந்து போயிட்டுருக்கா பாருங்கள். பக்கத்துலலாம் எல்லாம் சுவாமி படங்கள், டாலருங்க, சுவாமி டாலர், மஞ்சள் கயிறு, குங்குமம், இந்த மாதிரி அந்த கோவில் சரௌண்டிங்கை பார்க்குறதே ஒரு அலாதி ஒரு பிரியவங்க எனக்கு. அங்கே வந்து இந்த பூரி, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி விற்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அம்மா கையை பிடிச்சிட்டு அப்பா கையை பிடிச்சிட்டு போன ஒரு அனுபவங்க. இங்கே வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பொம்மை கடைங்க. எந்த பொம்மை எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒர்த்துங்க இந்த பொம்மை. ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஃபினிஷ் நல்லாயிருக்கும். அங்கே வந்து நாங்கள் வந்து எங்கள் செப்பலெல்லாம் கழட்டி போட்டுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கால் சரியான வலி, என்னால் நடக்க முடியாமல் தான் நான் வந்து நடந்து வந்துட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் கூட நல்லா கண்டினியூஸாக வந்து உக்காந்துட்டே வந்தது கொஞ்சம் பெயின் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது நடக்கிறதுக்கு. மோஸ்ட்லி செப்பல் இல்லாமல் நடக்கிறது கஷ்டம். டிக்கெட் எடுத்துட்டோங்க. இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சொப்பு வாங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அங்கே பாயசம் கொடுத்தாங்க, பயிர் பாயசம், அரிசி பாயசம். சமைக்கிறதுக்காக சொப்பு ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. எனக்கும் இந்த மாதிரி சொப்பு சமைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இதெல்லாம் எடுத்து வாங்கினேன் நான். குட்டி குட்டியாக வாங்கினோம். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் வந்து எங்களோட மூத்தாரோட பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு தயாராகிட்டோம். மாலை வேளையில் அந்த அந்தி சாயிற அந்த நேரத்தில் இந்த சூரியன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், கோவிலுக்கு வந்துட்டோம், ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோங்க. எங்கள் ஹஸ்பண்டும் நானும் மேட்சிங்காக வந்து ஆஷ் கலர் வித் சாண்டல் போட்டுட்ருந்தோம். கோவிலில் வருஷத்தட்டு எல்லாமே வந்து தயாராகிடுச்சு. எங்களோட ஹஸ்பண்டோட அண்ணனோட பேத்திக்கு தான் வந்து மகள் வைத்து பேத்திக்கு தான் வந்து மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது. அங்கே வந்து நான் எல்லாரோடையும் வந்து அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கவர் பண்ணிகிட்டு வந்தேன்.
எனக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கவும் முடியலை. ஸோ இந்த மகாலட்சுமியோட இதெல்லாம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இவங்க வந்து சின்ன மாமியாரோட பொண்ணுங்க, சின்ன மாமனார் பொண்ணு, என்னோடய நாத்தனார், அவங்களோட இன்னொரு கொழுந்தனாருங்க அவர். இவரோட பேத்திக்கு தான், இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவங்களோட பேத்திக்கு தான். அவளை தான் மண்டபத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு ரொம்ப அருமையான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இடையிடையில் வந்து அந்த பேண்டு வாத்தியங்களோட அந்த ரோட்டில் வரிசையெல்லாம் வச்சு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 78 பிளேட்டுக்கிட்ட வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அங்கே பேண்டு வாத்தியத்தோட, அங்கே வந்து அந்த பாட்டுங்களோட, அந்த பட்டாசு வான வேடிக்கையோட எல்லாருமே வந்து வலம் வந்துக்கிட்டு இருந்தது. ரோட்டில் வரிசை வந்தது வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. அதையும் இதில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்னோடய ஃபோனில் எடுத்த அந்த வீடியோஸ் மட்டுமே நான் இங்கே சென்ட் பண்ணுறேங்க. இன்னும் லெங்க்தி வீடியோவாக போயிட போதோ அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அழகாக அந்த பேண்டுக்காரவங்கெல்லாம் அவ்வளோ அருமையாக அந்த பாட்டை வந்து அவங்க வாசிச்சிட்டு இருந்தாங்க. எக்ஸலண்ட்டான ஒரு பிளேயிங்க. ரொம்ப அழகாக வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இசையோட இந்த இந்த பயணம் வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையாக, இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நாளாக இருந்தது. காலையில் நான் வந்து ஸ்டேஷனில் நைட்டு எக்மோர்லேருந்து கிளம்பி நான் காலையிலேருந்து என்னோட வந்து ட்ராவல் பண்ண அந்த ஒரு அனுபவத்தை தான் உங்ககிட்ட இப்போ நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் அதை வந்து எப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க, எப்படி அதை பொறுமையாக பார்ப்பீங்களா கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஷேர்ஸ் உங்களுக்கு வரும். லெங்க்தி வீடியோவாக நான் போடுறேனே அப்படின்னு நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து என்னோட ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? கண்டிப்பாக வந்து என்னோட நீங்கள் ஒரு 1/2 hour என் மேலே உள்ள ஒரு அன்புலேயோ பாசத்துலேயோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு சிரமப்பட்டு தான் ஒரு யூடியூபுக்காக ஒரு வீடியோவும் நம்ம எடுக்கிறோங்க. அப்படி எடுக்கும்போது நீங்கள் எல்லாருமே இதை வந்து பார்க்குற பட்சத்தில் நீங்களும் என்னோட ட்ராவல் பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் என்னோட ட்ராவல் பண்ண சந்தோஷம் கிடைக்கும். பொறுமை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து அந்த டைமிங்கோடு நீங்கள் வந்து நான் பேசுகிறது எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இடையில நான் பேசியிருப்பேன். என்னோடய கருத்துக்களை நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்குற பட்சத்தில் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உங்களோட நான் வந்து நேராக பேசின அந்த ஒரு நிறைவு கிடைக்கும். என்னோடய பேச்சையும் நீங்கள் வந்து நேராக கேட்ட ஒரு நிறைவு கிடைக்கும். இடையில வந்து நிறையா வந்து போரிங்கான விஷயங்களெல்லாம் போயிருந்ததுன்னா தவறாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து உங்களோட இதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசை. இன்றைய அந்த ஒரு நாள் வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் வந்து அன்னைக்கு மார்னிங் வரைக்கும் என்ன நடந்தது, 25ஆம் தேதி 24 தான் வந்து இறங்கணும் காலையில். இது வந்து அன்றைக்கி சாயந்தரம் வந்து இது என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 23 கிளம்பி 24 வந்தோம். 25ஆம் தேதி காலையிலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். அவங்களோட அந்த வாத்தியம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான அந்த ஒரு வாத்தியம் வந்து எனக்கு ரொம்பவே மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. ரொம்ப அழகாக வந்து அவங்க வாசித்ததை வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.